தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி. பதற்றமான சூழலை தவிர்க்கவே கரூர் செல்லவில்லை என்று தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தனது வாழ்க்கையில் இதுபோன்ற வலி மிகுந்த தருணத்தை சந்தித்தது இல்லை. கரூர் சென்று மக்களை கூடிய விரைவில் சந்திப்பேன் என்று விஜய் தெரிவித்துள்ளார். தானும் மனிதன்தான். இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்ட போது தன்னால் எப்படி திரும்பி சென்றிருக்க முடியும்? 5 மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ளேன். கரூரில் மட்டும் இப்படி நடந்தது ஏன் என்று விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் தன் மீது வைத்துள்ள பாசத்திற்கும் அன்பிற்கும் தான் எப்போதும் கடமைப்பட்டுள்ளேன் என்றும், கரூர் மக்கள் நடந்த உண்மைகள் அனைத்தையும் சொன்னபோது கடவுளே இறங்கி வந்து சொன்னது போல இருந்தது என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். சூழலை புரிந்து கொண்டு தங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அரசியல் தலைவர்களுக்கு நன்றி. விரைவில் அனைத்து உண்மைகளும் வெளியே வரும் என்று விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூரில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் பேசியதை தவிர தாங்கள் வேறு எந்த தவறும் செய்யவில்லை. மக்களின் பாதுகாப்பே முக்கியம். இனி பிரச்சாரம் செய்வதற்கு பாதுகாப்பான இடங்கள் மட்டுமே கேட்கப்படும் என்று விஜய் உறுதியளித்துள்ளார். மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மக்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். இன்னும் வலிமையாகவும் தைரியமாகவும் அரசியல் பயணம் தொடரும் என்று விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார். பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் தன்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். தனது தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம். கட்சி நிர்வாகிகள், தோழர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிடுபவர்களை கைது செய்கிறார்கள் என்று விஜய் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பதற்றமான சூழலை தவிர்க்கவே கரூர் செல்லவில்லை என்று தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தனது வாழ்க்கையில் இதுபோன்ற வலி மிகுந்த தருணத்தை சந்தித்தது இல்லை. கரூர் சென்று மக்களை கூடிய விரைவில் சந்திப்பேன் என்று விஜய் தெரிவித்துள்ளார். தானும் மனிதன்தான். இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்ட போது தன்னால் எப்படி திரும்பி சென்றிருக்க முடியும்? 5 மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ளேன். கரூரில் மட்டும் இப்படி நடந்தது ஏன் என்று விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் தன் மீது வைத்துள்ள பாசத்திற்கும் அன்புக்கும் தான் எப்போதும் கடமைப்பட்டுள்ளேன் என்றும், கரூர் மக்கள் நடந்த உண்மைகள் அனைத்தையும் சொன்னபோது கடவுளே இறங்கி வந்து சொன்னது போல இருந்தது என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். சூழலை புரிந்து கொண்டு தங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அரசியல் தலைவர்களுக்கு நன்றி. விரைவில் அனைத்து உண்மைகளும் வெளியே வரும் என்று விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூரில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் பேசியதை தவிர தாங்கள் வேறு எந்த தவறும் செய்யவில்லை. மக்களின் பாதுகாப்பே முக்கியம். இனி பிரச்சாரம் செய்வதற்கு பாதுகாப்பான இடங்கள் மட்டுமே கேட்கப்படும் என்று விஜய் உறுதியளித்துள்ளார். மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். இன்னும் வலிமையாகவும் தைரியமாகவும் அரசியல் பயணம் தொடரும் என்று விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார். பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் தன்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். தனது தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம். கட்சி நிர்வாகிகள், தோழர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிடுபவர்களை கைது செய்கிறார்கள் என்று விஜய் தெரிவித்துள்ளார்.